சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிருக்கேன்னு இது நமக்கு தோசை இட்லி எல்லாத்துலேயும் கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு வெரி சிம்பிளான ரெசிபி. சூப்பர் தக்காளி சட்னி. ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம 2 பச்சை மிளகு, 2 வெங்காயம் எடுத்துருக்கு, 3 பீஸ் பூண்டு, 2 தக்காளி. இனி இது நம்ம ஸ்லைஸ் ஆகிட்டு எல்லாம் கட் பண்ணணும். நமக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூனு ஆயில் ஊற்றி கொடுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நமக்கு பூண்டும் பச்சை மிளகும் ஆட் பண்ணலாம். இது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வரைக்கும் நமக்கு இது மிக்ஸ் பண்ணலாம். கோல்டன் கலராக இனி நமக்கு இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நமக்கு இது மிக்ஸ் பண்ணலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். இனி நமக்கு இதோட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இனி இதிலோட்டு நமக்கு சில்லி பவுடர் கொடுக்கும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இந்த பச்சை வாசனை வர வரைக்கும் ஒரு 10 செகண்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சூடு ஆறியதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. நம்மளோட மசாலா எல்லாம் நல்லவன ஆறிடுன்னு நம்ம இதுன்னு எடுத்து மிக்சியில் ஜாரில் விட்டுடும். 1/2 கிளாஸு தண்ணி ஊற்றி நமக்கு இதை அடிச்சிடுங்க. நம்ம கடுகு இருக்கோம், ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் வெளிச்செண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 4-5 கரலீஃபு போட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு நமக்கு ஒன்று வறுத்தடுங்க. இது நமக்கு அரைச்சி வச்ச கட்டி இதை ஊற்றி கொடுத்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிருக்கேன்னு இது நமக்கு தோசை இட்லி எல்லாத்துலேயும் கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு வெரி சிம்பிளான ரெசிபி. சூப்பர் தக்காளி சட்னி.